நேத்து வரைக்கும் தமிழ்நாட்டோட பெரும்பாலான மக்களுக்கு தெரியாத ஒரு பகுதி சமீபத்தில் கமலுடைய KH-234 படத்துல நான் காயல்பட்டினக்காரன் அப்படின்னு கமல் சொல்ற மாதிரி ஒரு டைலாக். காயல்பட்டினமா அது எங்க இருக்கு அப்படின்னு நாம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இனி வரலாற்றுல காயல்பட்டினத்தை மறக்கவே முடியாதுடா அப்படின்ற மாதிரி ஒரு மழை சும்மா இல்லைங்க. 2015 2023 சென்னையில பெய்த 2 மழையும் சேர்த்து ஒரே நாள்ல பெஞ்சா கற்பனை பண்ணவே கஷ்டமா இருக்குல்ல. அதுதான் நடந்திருக்கு. 93.2 சென்டிமீட்டர் மழை பொழிவு. இது ஒரு கடலோர ஊர் தான். எவ்வளவு மழை பெஞ்சாலும் அத்தனையும் கடலுக்கு போயிடும் சென்னை மாதிரி அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா இங்க நடந்ததே வேறு. காரணம், சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களையும் மழை பொழியும் போது காயப்பட்டினத்தோட நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆறுமுகநேரி மற்றும் குறும்பூர் போன்ற ஊர்களில் இருந்து எப்பவும் வர்ற தண்ணி கடல்ல கலந்துடும். ஆனா இந்த முறை அதுதான் அந்த ஊருக்கு பிரச்சனையாகவே மாறி இருக்கு. இருப்பினும் இதற்கு முன்பு எவ்வளவோ பிரச்சனைகளை சமாளித்த மனித இனத்தை போன்றே காயல்பட்டின மக்களும் மீண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி முழுமையா நம்புவோம். அரசும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.